ஓகே. நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கேன். ஆப்ஜெக்ட்ஸோட ஸ்லைட்ஸ்லாம் பார்த்தீங்களா? நான் நடத்துனேன்னா வேறு நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆப்ஜெக்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேர்னால ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, ஏதாவது தம்ஸ் அப்பாக அனுப்பிவிடுங்க. ஞாபகம் இருந்தா இல்லை தம்ஸ் டவுன் அந்த மாதிரி தான் அனுப்பிவிடுங்க. ஞாபகம் இல்லையா? சரி, ரைட், ஓகே. அதை பற்றி இன்னைக்கு லைட்டாக பார்ப்போம். சரியா? நான் அந்த கோடில் வச்சுருக்கேன், ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டை பொறுத்த மட்டும் சிம்பிளாக உங்கள் மைண்டில் என்ன கான்செப்ட் வரணும் அப்படின்னா, இந்த ஒரு பெட்டிக்குள்ளே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்போம்ல. லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுற போகிறோம் அப்படின்னா, ஒரு பெட்டிக்குலர் எல்லா திங்ஸையும் சும்மா கஷ்டம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தூக்கி போடுவோம்ல. அந்த மாதிரி தான் ஒரு அதை சொல்கிறது தான், அந்த பெட்டியை சொல்கிறது தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னாலே உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் எதை வச்சு அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேம் நாங்கள் OBJ2ன்னு வச்சுக்கேன், இல்லைன்னா வெறுமனா ஆப்ஜெக்ட் நேம். சரியா? ஆப்ஜெக்ட்னு வச்சுருப்பேன். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஸோ கான்ஸ்டன்ட், வேர், லெட் இதெல்லாம். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டானா ஒரு குறிப்பிட்ட இதில் மட்டும்தான் இருக்கும். இதே நேமை நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண முடியாது, இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ ரைட், ஆப்ஜெக்டில் வச்சுருக்கேன். ஆப்ஜெக்டோட மெயின் இது என்னன்னா ஈக்குவல்ஸ் டூன்னு போட்டு ஓப்பன் பண்ணுற ப்ராக்கெட் வந்து கேர்லி பிரேசஸாக இருக்கும். அதனால முடியவும் செமிகோலன் வச்சுருக்கோம். சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம், பட் ஒரு ரீகால் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த இதுக்குள்ள வைக்கிற வேல்யூஸ், அதாவது போட போகிற உள்ள எல்லாம் அப்படின்னு பார்த்தா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய படித்தோம். கரெக்டாக ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுவோம். A=1, A=3, அந்த மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணுவோம் ஒவ்வொரு நம்பரோட. ஆர்எல்ஸ் A= டபுள் கோட்ஸில் ஸ்வேதா அப்படின்னு கூட அசைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து படித்தோம். கேரக்டர்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்டில். இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதையும் சொன்னோம் ஆல்ரெடி. அந்த மாதிரி கான்செப்ட்லேயே தான் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆப்ஜெக்டில் வைக்க போகிறது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் இருக்கிறது தான். ஓகேவா? ஆனால் ஈக்குவல்ஸ் டு போட்டு வைக்கக்கூடாது, இந்த கோலன் வச்சு யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இங்கே இந்த ட்ரூவை விட்டுருங்க. B=33ங்கிறத அசைன் பண்ணியிருக்கேன். எப்படி அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோலன் வச்சு அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரு ஒரு செட்டு, அதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி நீ முடிக்கிற என்ன பண்ணுறியோ அதில் கமா வச்சு முடிக்கணும். நெக்ஸ்ட் லைன் எழுத போகிறேன்னா அதுதான். கமா இல்லை அப்படின்னா எரர் காமிக்கும். இதுதான் எரர் காமிக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இதில் A=true. ஸோ இது பூலியன் டைப்பில் ரன் ஆயிருக்கு. ஸோ A=false இருக்கலாம், ஆர்எல்ஸ் A=true இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது வைக்கலாம். இல்லை நேம் நம்பரும் வைக்கலாம், இல்லைன்னா டபுள் கோட்ஸில் ஏதாவது ப்ரீத்தின்னு நான் வைக்கேன். ஸோ ப்ரீத்தின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஆனால் ஆப்ஜெக்ட்னு வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணணும்? ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணாமல் கோலனில் யூஸ் பண்ணணும். அதான் சொல்லியிருக்கான். ஸோ அதனால இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னா, இதில் வந்து எல்லாமே வைக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்னு ஒரு பெட்டின்னு சொன்னால், அந்த பெட்டிக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி, அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டென்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் அரே இருக்கும், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட், திரும்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அப்புறம் நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி ஒரு அசைன் பண்ணுற வேல்யூஸ். இந்த மாதிரி கான்செப்டை ஒன்றா சேர்த்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீ எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் இங்கே சொல்ல வரேன். ஓகேவா? இதை குழப்பக்கூடாது. ரைட்டா? அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டே எடுத்தேன். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் தள்ளி தள்ளி பார்த்துருப்போம். ஆனால் ஆப்ஜெக்டில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போ சொன்ன மாதிரி A=, வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி நான் டபுள் கோட்ஸில் ப்ரீத்தின்னு போட்டுருக்கேன். நான் =ல கோலன் வச்சுருப்பாங்க ஆப்ஜெக்ட்னால. நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கர்லி பிரேஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகி கோலன் உள்ளே யூஸ் பண்ணிட்டாலே அது நீங்கள் என்னென்னு கூப்பிடணும், அதை ஆப்ஜெக்ட்னு தான் கூப்பிடணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா கமா போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதே மறந்துருப்பேன். ஸோ இந்த ரெண்டும் ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஜெக்ட்குள்ளேயே நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ அதனால தான் அனதர் ஆப்ஜெக்ட் போட்டு அதே கர்லி பிரேசஸில் ஓப்பன் பண்ணி இங்கே செமிகோலன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இது வந்து மெயினாக ஆப்ஜெக்ட் கிடையாது. இது வந்து ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூ. நீ கொடுக்க போகிற வேல்யூவே ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்காதனால இங்கே வந்து கமா போட்டு தான் முடிக்கணும் எப்போவுமே. பிகாஸ் இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். புரியுதுல்ல அந்த கான்செப்ட்? ஸோ கமா போட்டு முடிகிற இது எல்லாம் சொல்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆனால்
உள்ள என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அரேன்னு இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட்னு இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிளை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ரைட். ஸோ ஒரு நம்மளால் ஒரு வேரியபிள் வைக்க முடியும்னு சொல்லியாச்சு. என்னன்னு ஒரு ஆப்ஜெக்ட் அதே மாதிரி. ஸோ என்னன்னா சுமன், எம்னா என்ன பேரோ ஆங்கிலியரா என்னையோ எழுதியிருக்கீங்களோ, சரி எனிவேஸ் அது அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் ஒரு அரேயும் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அரே இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸில் எழுதுவோம். இந்த அரேன்னு ஒரு கான்செப்ட்லாம் படித்தோம். இதெல்லாம் உங்களுக்கு மறந்த மாதிரியே இப்போ ஃபீல் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் கேப் விட்ருக்கீங்க, ரொம்ப எக்ஸாம்ஸையும் பார்த்துருப்பீங்க, அதனால் கேப் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. அரேன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாராவது கேட்டால் ஜாவாஸ்கிரிப்டில் அரேன்னு ஒன்று உண்டா, ஸோ அந்த மாதிரி இதான் நான் சொல்லுவேன் தெரியுமா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், தெரியாத இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா போகிற பாதைகள்லேருந்து நம்ம எதாவது ஒன்று எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருந்து காலேஜ் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம்னா நம்ம வெளியே பார்க்குற இடங்கள் தான் நம்ம மனசில் பதியும் தெரியுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சத்யா வரும், வசந்தனுக்கு வரும், இந்த சைட்லேருந்து மார்க்கெட்லேருந்து போனால். டவுன்லேருந்து வந்தால் ரிலையன்ஸ் மாலு, சென்னை சில்ஸும். அப்புறம் நானே சொல்கிறேன், ஒரு மெயினான கான்செப்ட் எடுத்துட்டு டக்குன்னு டக்குன்னு சொல்கிறேன், இதுதான் வருது இடையில அப்படிங்கிறோம். ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக சொன்னால் ரோடு வரும், இந்த சைடு அந்த பிள்ளையார் கோயில் வரும், இந்த சந்து வரும், இதுதான் சொல்கிறது ஒரு டெப்த்தாக சொல்லுவோம். இது கெமிஸ்ட்ரிலையும் ஒரு கான்செப்டாக வரும் இந்த மாதிரி. சரி கெமிஸ்ட்ரிலாம் வேணாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் என்னெல்லாம் வரும்னு கேட்டால் மெயினாக நீங்கள் சொல்கிறது ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்லணும். அண்ட் தென் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வரும். அதுக்கடுத்து சொல்கிறது தான் இந்த அரே, இந்த வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ், ஸ்கோப்பு, வேர், கான்ஸ்டன்ட், இதெல்லாம் சொல்லணும். ரைட்டா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கோடை பற்றி தெரியும் போல் இருக்குது, அந்த மாதிரி நினச்சிப்பாங்க, அந்த கான்செப்ட் தான். ரைட்டா? ஸோ ஓகே, அரே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஒரி பண்ணாதீங்க, அரேலாம் நம்ம படித்தோன்னே ஏன் ஞாபகம் இல்லை அந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்போ பார்க்குறத வச்சு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே பழக பழக நிறைய பண்ணும்போது அரேனா இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு டபுள் கோட்ஸ் உள்ள, இல்லை டபுள் கோட்ஸ் இல்லாமல் வெறுமனே நம்பர், இந்த இடத்துல நம்பர் கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது ஒன் சாஃப்ட் ஆஃப் அரே. அரே எதுக்குள்ளே இருக்குது, ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனே வைக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கோடாக் அங்கே யூஸ் பண்ணி ஆகணும். கோலன் வச்சு கோடாக்னு போட்டு ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் தென் அதே வேரியபிள் ஏ ஒரு கேர்லி ப்ளஸ். ஸோ ஆனால் ஆப்ஜெக்ட்டுக்கு தானே இது ஓப்பன் பண்ணணும், இங்கேயே ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. கேட்குது? ஹலோ ஹலோ சொல்லுங்கள். சாரி கைஸ், வந்துட்டேன். ஹலோ. ஓகே, என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸையும் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கோடாக் வந்து இப்படி ஃபங்க்ஷன் எழுதி கோலன் வச்சு அதுலேருந்து ஃபங்க்ஷன் எழுதி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம், இங்கே கூட நேம் வைக்கலாம். அதல்ஸ் உள்ளே சென்ட் பண்ணுற அந்த பேராமீட்டர்ஸ், இந்த மாதிரி பேராமீட்டர் அனுப்புறது. அண்ட் தென் ரிட்டர்ன் பண்ணது என்ன வேல்யூ. இது நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒரு கிளாஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கெட்டிங் அனதர் ஆப்ஜெக்ட் என் வேல்யூ. ஸோ கோலன் போட்டு திஸ் டாட் அனதர் ஆப்ஜெக்ட் டாட் என். இது இந்த ஃபார்மேட் நான் நடத்தியிருக்கேன். நான் திஸ் டாட் அனதர் ஜாப், ரெண்டு பேத்துக்கு எது ஞாபகம் இருக்கா? இல்லையோ? சரி ரைட், ஓகே. ஸோ இந்த திஸ் டாட் அப்படின்னா இந்த திஸ்ங்கிறத எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன்லேயே மீனிங்காக என்ன வரும், திஸ்னா என்ன, அது அதுன்னு ஒரு கை காமிச்சு சொல்கிற மாதிரி ஒரு வேர்டு இங்கிலீஷில். அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் திஸ் டாட்டு நீ சொல்ல போகிற என்ன வார்த்தையோ அது அங்கே போய் கை காமிச்சு காடும். ஸோ திஸ் டாட் நான் அனதர் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போனா இந்த கை எங்கே காமிக்கும்னா அனதர் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இதில் போய் காமிக்கும். ஸோ அனதர் ப்ராஜெக்ட் டாட் என்னன்னு சொன்னோன்னா அந்த இதை கை காமிக்கும். ஸோ இந்த வேல்யூவை கை காமிக்கும். ஸோ இந்த இடத்துல யார் பிரிண்ட் ஆவா அப்படின்னா சுமன் பிரிண்ட் ஆவாங்க. சப்போஸ் நான் திஸ் டாட் அனதர் ஜாப் அனதர் ஆப்ஜெக்ட் டாட் எம்னு கொடுத்தேன்னா எம்மோட வேல்யூ இந்த இருக்குல்ல, இது வந்து பிரிண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு ஒரு நியூ லைன் ஆஃப் லேர்னிங் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் ரீகால் தான்.
ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட்டுமே உள்ள ஸ்லைடு ரீகால் தான். அதை நம்ம சும்மா அப்படி பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வரேன். ரைட்டா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, லைக் எப்படி சொல்லலாம் அந்த கான்செப்டை, ஜாவா ஸ்கிரிப்ட் ஹாஸ்டிங். சிந்தா என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஹாஸ்டிங். ஹோஸ்டிங் அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் எங்கே கேள்விப்பட்டிருப்போம், லைக் இந்த டிவி ஷோஸில் கேள்விப்பட்டிருப்போம். லைக் ஹேங்கரிங் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஹோஸ்ட்னா என்ன? ஒரு ஷோவை முன்னுக்கு வந்து நடத்தி கொண்டு போகிறது. அதாவது இதுக்கப்புறம் இதான் நடக்கணும், அதுக்கப்புறம் அதான் நடக்கணும். ஸோ ஒரு ப்ரொசீஜரான டேகை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. இப்போ ஷோஸில் நம்ம அது இது இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் டிவி ஷோஸ் எடுத்தோன்னு வையேன், ஒருத்தர் நடுவில் வந்து மாக்காப்பா யாராவது வந்து பேசுவாங்க நடுவில். கரெக்டு தானே? அவங்க பேசுறது எதுக்கு? அவர் தான் சொல்லுவார் இந்த கேம் நடக்க போகுது, அடுத்தது மாற்ற போகிறோம், பிரியங்கா அவங்க எல்லாருமே அந்த கான்செப்ட் தான். அந்த மாதிரி அவங்கள ஏன் வச்சு நடத்துறாங்க? அவங்க இல்லாமல் அந்த ஷோவை நினச்சி பாருங்களேன். அடுத்து என்ன நடக்கும்னு யார் சொல்லுவா? யாரோ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணவா செய்வாங்க? மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அது ஒரு திருவிழா மாதிரி ஆக்வர்டாயிரும். ஸோ ஒரு முன்னுக்கு வந்து ஒரு ஒரு ஷோவே கொண்டு போகிறாங்க அப்படின்னா யார்? ஹோஸ்டிங் தான். அவங்க நேமே ஹோஸ்டிங் சொல்லுவாங்க, ஆங்கரிங்கும் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த கான்செப்ட் தான். एक मिनट ஒரே நிமிஷம். சாரி காய், சாரி. ஃபோன் கால்ஸ் வந்துட்டு. ஓகே, என்ன சொன்னேன்? ஹோஸ்டிங். ஸோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோவே வந்து கரெக்டாக ஹோஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்களா, அந்த கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்போ நான் வந்து சும்மா காமிச்சேன், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, நேம் இருக்குது, நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் இடக்கு முடக்கான வார்த்தையில் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் இருக்குது, ஒரு ப்ரொசீஜராக ஹேண்டில் பண்ணி உள்ளே கொண்டு போகிறதுக்கு இருக்குது. அந்த கான்செப்ட் தான் நீ பார்க்கணும். ஸோ இதுவே ஒரு ரீகால் மாதிரி தான், என்னென்ன இருக்குங்கிறத உள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ JavaScript hosting is a mechanism where variable and function declarations are moved to the top of their containing space during the compilation phase. ஸோ ஒரு குறிப்பிட்டான ஒரு டெக்ளரேஷன் பண்ணுற, நீ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவ, அங்கே கொண்டு போவ, இங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் சைட்டாக நீ வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹோஸ்டிங் தேவைப்படும், ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. So it is an important concept for understanding how variables and functions are processed during code execution. ஒரு கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபங்க்ஷனாகவும் சரி வேரியபிளாலும் சரி ரெண்டுமே எப்படி ஹோஸ்ட் ஆகி வருது, லைக் என்ன கண்டிஷனில் என்ன கான்செப்டில் கரெக்டாக எக்ஸிக்யூஷன் ஆகுதுன்னு சொல்கிறது தான். ரைட்டா? ஸோ திஸ் கைட் வில் டெலிவ் இன்டு த futures, nonsense, and implications of hosting in JavaScript.
covering key topics such as variable declaration, function scoping, and the difference between var, let, and constant declaration. ஸோ இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த தேவையில்லாமல் கோடு தானே படிக்கும், அப்புறம் எதுக்கு ஸ்லைடு, எதுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ், எதுக்கு இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்லாம், அது என்னது ஆன்லைனில் குஸ்ஸாக பண்ணுறீங்களா, அதெல்லாம் எதுக்குன்னு யோசிக்கும் போது தான் இங்கே தேவைப்படுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் நான்சென்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்டிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் கவரிங் கீ டாபிக்ஸ். ஸோ இந்த கீ டாபிக்ஸுங்கிறது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம சொல்லிடுவோம் வரிசையாக வரணும், இந்த ப்ரொசீஜரில் வரணும், ஆனால் நீ கோடை எப்படின்னு சொல்லுவேன், இந்த டேக் இது ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன், ஃபங்க்ஷன் ஸ்கோப்பிங். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர், லெட், கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பேர் தானே. ஸோ கோடிங்கோட பேர், அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்லைடை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கெல்லாம் இந்த பேர் தான் தெரிஞ்சுக்கிறாண்டி தான் அதெல்லாம் வைக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் வச்சு தான் ஹோஸ்டிங்கிறது ஒன்று டிஃபைன் ஆயிடுச்சு. ஸோ அங்கங்கே சும்மா கோடை சும்மா எழுதிடக்கூடாது, கரெக்டான ஸ்பேஸில் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க. புரியுதுல? எதுவும் டவுட்ஸ் இருக்கா அஜினா, அஜிதா? எதுவும் குழப்புதா, இல்லை புதுசாக பேசுகிற மாதிரி கிடையாது அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லை அஜிதாக்கு ஓகே, அஜினா ரைட், ஓகேடா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங். அதே தான் சொன்னதே தான் சொல்லுவாங்க, டிக்ளரேஷன் ஆர் ஹோஸ்டட் நாட் இனிஷியலைசேஷன். ஸோ புரியுதா? இனிஷியலைசேஷன்னா என்ன, ஒரு இடத்துல சும்மா வச்சிடக்கூடாது, இடம் இருக்கேன்னு தூக்கி போட்டு எதையும் வச்சிடக்கூடாது. கரெக்டாக இப்போ நம்ம ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்ள சோஃபா, டிவி, கிளாக்கு, கபோர்டு இதெல்லாம் இருக்கும். கிளாக் வைக்கிற இடத்துல கபோர்டை தூக்கி மேலே போய் வைக்க முடியுமா? இல்லை. ஆனால் அங்கே தான் இடம் இருக்குன்னு நீ போய் வைப்பியா? இல்லை. ஸோ கபோர்டு வைக்கணும்னு உனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே ஒரு முக்கில் எங்கேயாவது உன் வீட்டில் யோசிச்சு வச்சுப்பேன், கரெக்டாக அந்த ஸ்பேஸில் போய் வைப்பேன். கரெக்டாக? ஸோ அதுதான் டெக்ளரேஷன்ஸ் ஆர் ஹோஸ்டட், கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, அலோஸ் காலிங் ஃபங்க்ஷன் பிஃபோர் தேர் டெக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன்னாலே நான் சொல்லியிருப்பேன், ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும், அப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். டிக்ளேர்னா என்ன, ஒரு விஷயத்த நீ தேவைன்னா கால் பண்ணி கூப்பிட்டுப்பேன். ஸோ அது தேவையானது என்னங்கிறத எழுதி வைப்பேன்ல, அந்த எழுதி வைக்கிறது பேர் தான் என்ன, ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன். அதை நீ தேவைப்படணும் கால் பண்ணுவில்ல, ஸோ அந்த காலிங் தான் ஃபங்க்ஷன் காலிங் சொல்லுவோம். ஸோ அதையுமே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்ளரேஷன்ஸ்க்கு முன்னாடியே காலிங் வந்து செட் பண்ணணும். ஸோ ஒரு பேரை வச்சு நீ கரெக்டாக கூப்பிட்டு கரெக்டாக எங்கே தேவைப்படுங்கிறத அதுவும் ஒரு ஸ்பேஸ் அலோகேஷன் மாதிரி தான். ஓகேவா? நாட் வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆர் ப்ராசஸ் பிஃபோர் எனி கோட் எக்ஸிக்யூஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியபிளும் சரி ஃபங்க்ஷன் டெக்ளரேஷனும் சரி ப்ராசஸராக ஒரு கோட் எக்ஸிக்யூஷன் ஆகும் போதே, எப்படி சொல்ல, இந்த லைனுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தா தான் புரியும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, கரெக்டான ஸ்பேஸில் நீ கீழே எழுதுனாதான் அது பிரிண்டே ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், நான் காமிக்கப்பாங்க அடுத்து. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, நான் காமிக்கேன். Undeclared variables are implicitly created as global variables when assigned a variable. ஸோ தேவையே இல்லாமல் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி சும்மா வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்லி ஹோஸ்ட் டிக்ளரேஷன் நாட் இனிஷியேஷன். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட் அலோவ்ஸ் மெமரி ஃபார் ஆல் வேரியபிள்ஸ். சொல்லலாம். இனிஷியலைசேஷன்னா என்னது, டிக்ளரேஷன்னா என்னது? டிக்ளரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம சொன்னோம்ல, ஃபங்க்ஷனை வந்து லைக் எப்படி சொல்ல, ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன், ஃபங்க்ஷன் காலிங் ரெண்டும் சொன்னேன். ஸோ ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன்னா என்ன, ஒரு வேலை நடக்கணும், அந்த வேலையை நான் தேவைப்படுற நேரம் கால் பண்ணி கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேலை நடக்கிறது என்னங்கிறது எழுதுவ பற்றியா, அதுதான் டெக்ளரேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு a is equal to 11 அப்படின்னு சொல்ற அப்படின்னா, அந்த லைன் நீ 11 வந்து ஏக்கு கொடுக்குற இல்லை, ஸோ ஏல வந்து இம்போர்ட் பண்ற, கரெக்டா? அதுக்கு பேர் டெக்ளரேஷன். நீ ஏல வந்து 11ங்கிறது டெக்ளேர் பண்ணிடுவேன், அது ஆக்சுவலாக அசைன்னு சொல்லுவாங்க, அது கோட் லாங்குவேஜ். பட் நம்ம இங்கிலீஷ் வார்த்தைக்கு டெக்ளரேஷன் அப்படின்னா ஏல வந்து நீ 11 கொடுத்துருக்க, ஓகேவா? அது சொல்லுவது. ஸோ இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொன்னா a equal to 11, இந்த மொத்த பேக்கா இருக்கா, a equals to 11, இந்த மூணு வார்த்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வைப்ப தெரியுமா? லைக் இப்போ நான் கோடை டிஸ்பிளே பண்றேன். இந்த இதை பாருங்க, a equal to 11 அப்படின்னு வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இதை நான் எங்கே வச்சுருக்கேன், இந்த மொத்த வார்த்தையும் சும்மா ஏதோ தேவையே இல்லாத ஒரு இடத்துல வச்சுருக்கேன். தேவையில்லாத ஒரு இடத்துல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக?
கரெக்டாக. ஸோ இதுதான் இனிஷியலேஷன். பட் இந்த 11 நான் ஏட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த மொத்த இதையும் சொல்கிறது இனிஷியலைசேஷன். ஸோ இந்த மொத்தத்தையும் நான் எடுத்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு பிரிண்ட் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் எதனா ஏங்கிற வேரியபிளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்கிற வேல்யூவில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் 11 டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 11 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இந்த எழுதியிருக்கேன் பாரு, ஃபங்க்ஷன் அடிஷன் num1 num2. ஸோ எழுதி உள்ள இந்த கண்டென்ட்டை எழுதியிருக்கேன், கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணு. ஸோ அந்த கண்டென்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு டிக்ளரேஷன், ஒரு ஒரு வேலையே நான் அதுகிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அது. ஆனால் இந்த ஃபுல் ஃபங்க்ஷனையே எடுத்துக்கிட்டா அது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் எங்க இந்த 250th லைனில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரியுதா? இப்போ இனிஷியலேஷன் என்ன டிஃப்ரென்ஸ், டிக்ளர்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு. ரைட், ஓகே. அஜித் அவங்களுக்கு புரியுது இல்லை? எதுவும் பிரச்சனை இருக்கா? சரி, நீங்கள் 2 பேரும் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேற வேறையா? அசினா சிஎஸ்சி, ரைட். அஜித்தாவும் சிஎஸ்சி. சரி, ரைட், ஓகே. ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அந்த டெக்ளரேஷன் போட்டிருக்காங்க பாரு அழகா. சீக்வன்ஸ் ஆஃப் வேரியபிள் டெக்ளரேஷன். ஸோ டெக்ளரேஷன் பண்ணணும், அப்புறம் இனிஷியலைஸ் பண்ணணும், அப்புறம் அசைன்மெண்ட் பண்ணணும். இனிஷியலைசேஷன் அசைன்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான், யூசேஜ் பண்ணணும். ஸோ இந்த இதில் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கு பார்த்தியா. நான் இப்போ a is equal to 100ங்கிறது இங்கே எழுதிட்டு console.log இங்கே லெட் a is equal to இங்கே போட்டு அப்போது ஒரு மிஸ்மேட்சாக எழுதுகிறேன் பார்த்தியா. இது வந்து ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ இந்த ஆர்டராக இருக்கிறதுக்கு தான் என்னன்னு பேர், ஹாஸ்டிங். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஹாஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3ல என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது ஏன்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணி, அதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணதை 100ன்னு போட்டிருக்கோம்ல, ஸோ அது ஒரு டெக்ளரேஷன். ஆனால் ஏ வந்து என்ன ஆயிருக்கு, அசைன் ஆயிருக்கு. 100 எதோட அசைன் ஆயிருக்கு, ஏவோட அசைன். அதனால இங்கே அசைன்மெண்ட்னு எழுதிக்கலாம், ரைட்டா. அண்ட் தென் console.log பிரிண்ட் பண்ணுறோம். இதை எழுதிட்டு பிரிண்ட் பண்ணாலும் யூசேஜ். ஸோ இது வந்து ஒரு கமெண்ட் வேர்ட்ஸ் தான், இதை போட்டு குழப்பாதீங்க. பட் இந்த ஆர்டரை மட்டும் பாருங்க, ஒரு ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்குல்ல. படி மேலேருந்து கீழே இறங்கினா ஒவ்வொரு படியாக தான் இறங்க முடியும், கரெக்டாக. மேலே இருந்துக்கிட்டே அடுத்த லாஸ்ட் படிக்கு ஃபஸ்ட்டு படியில் ஸ்டார்ட் பண்ண படிக்கு இறங்க முடியாது. அது கரெக்டாக வந்தால் தானே. ஸோ அதே மாதிரி ஏன்னா ஏ டிக்ளேர் பண்ணணும், டிக்ளேர் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், அதாவது டெக்ளரேஷன் பண்ணணும், அந்த இதை வச்சுட்டு பிரிண்ட் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்து உண்டான என்ன கோடோ அதை எழுதணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நான் ஏ தூக்கி மேலே வச்சேன்னா எரர் தான், ஏன்னா நான் ஏ டிக்ளேர் பண்ணல. ஆனால் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏ சிக்கிட்டு 100ன்னு சொன்னால் அது என்ன, ஏன்னு ஒன்று இல்லவே இல்லைப்பா கோடு தான் அப்படின்னு எரர் சொல்லும். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா குளோபல் ஸ்கோப். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா கோட் ஹோஸ்ட். ஓகேவா? அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா a is equal to 10 இருக்கு, ரைட். ஓகே, let b equal to 50. ஸோ நான் இங்கே let b is equal to ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு b-யை டெக்ளேர் பண்ணியிருக்கேன், ரைட்டா. ஓகே, நான் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணிட்டேன், இதுதான் காலிங், சரியா. கால் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணுறேன், console.logல ஏன்னு பிரிண்ட் பண்ணேன். அது என்ன ஆகிட்டு 10 பிரிண்ட் ஆகிட்டு. ஆனால் பி பிரிண்ட் ஆகலை. ஏன், ரெஃபரன்ஸ் எரர், பி இஸ் நாட் டிஃபைன்ட். ஹோஸ்டிங் ஆல்ஸ் வேரியபிள்ஸ் டிக்ளேர் வித் வேர் டு பி ஆக்சஸ் பிஃபோர் டெக்ளரேஷன். நீ இந்த டெக்ளரேஷனை வெளியே போடணும். அதாவது இங்கே வெளியே எழுதியிருக்காங்க, அப்புறம் தான் ஏசி கோல்டுன்னு எழுதியிருக்காங்க. நீ இங்கே வந்துட்டு ஏக்கு அடுத்து வந்துட்டு திரும்ப லெட் ஏ கோல்டுன்னு எழுதுனா அது டெக்ளரேஷன் நீ தப்பாக பண்ணுறன்னு தானே அர்த்தம். அந்த ப்ரொசீஜரை நீ ஃபாலோ பண்ணல. இதில் வந்து பிக்கு வந்து வெளியே போட்டிருக்கணும். நீ ஃபங்க்ஷன் வெளியே ஏக்கு எழுதியிருப்பாங்க, அது இங்கே எழுதணும், அவங்க போடலை. ஏக்கு வெளியே எழுதியிருக்கிறனால அது ஆக்சஸ் ஆகிக்கிட்டு, பிக்கு நீ உள்ளே வந்துக்கிட்டு டெக்ளேர் பண்ணிட்டு கிடந்தேன்னா அதுக்கு தெரியாது. பி இஸ் நாட் டிஃபைன் தான் சொல்லணும். பட் நாட் தோஸ் டிக்ளேர்ட் வித் லெட் ஆர் கான்ஸ்ட். எல்லாமே அப்படிதான், லெட்டோ சரி கான்ஸ்டும் சரி போட்டாலும் இங்கே எரர் தான் செய்யும். ப்ளஸ் ஏ இஸ் ஆக்சசபிள் பட் பி த்ரோஸ் அ ரெஃபரன்ஸ் எரர். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எரர்னுங்கிற த்ரோ பண்ணது எதனால, நீ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. ரெஃபரன்ஸ் எரர்னா என்ன, ஒரு விஷயத்த ரெஃபர் பண்ணிட்டு வான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி எரர் பேர் வைக்கிறதுக்கே நிறைய இருக்குது. ஒவ்வொரு பெரிய சின்டாக்ஸ் எரர் எல்லாம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு எரரும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அதை போட்டு ரொம்பலாம் மனப்பாடம் பண்ணிங்க, ஒர்க் பண்ணி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள், உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போதைக்கு இதுதான் சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் விட்டுறக்கூடாது, ஒரே தான் அழிச்சிடக்கூடாது மைண்டில். அது எங்கேயா ஒரு ஓரமாக பூட்டி வச்சுக்கோங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி.
தேவைப்படும் போது நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் நல்லா பழகிடும். ரைட்டா? ஸோ இது வந்து குளோபல் ஸ்கோப்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ பாரு, console.log நான் ஃபஸ்ட்டே நேமுன்னு போட்டேன். அதுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் இன்னொன்று நல்லா நோட் பண்ணணும். கோடு வந்து இதை ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். கோடு வந்து பிரிண்ட் பண்ண போகுது, நீ சொல்கிற வேலையை அது செய்ய போகுது அப்படின்னா அது 1 by 1 லைனாக இப்படி இப்படி மேலே இருந்து தான் இறங்கும். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். நீங்கள் 250 கோட் லைன் எழுதிருக்கேன்னா அது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 இதெல்லாம் ஸ்பீடாக நடக்கும். ஓகேவா? ஸோ நீ மேலே வச்சுட்டு கீழே எழுதுனாதான் மேலே என்ன எழுதியிருக்கேன்னு நம்ம இந்த சின்ன பிள்ளைலாம் எழுதுவோம் தெரியுமா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதுவோம். மேலே கொஸ்டின் எழுதியிருப்போம், அதுக்கு கீழே தான் ஆன்சர் எழுதுவோம். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த கொஸ்டின் ஈக்குவலாக உள்ள ஆன்சரை கீழே தானே எழுதி ஆகணும். அதே மாதிரி தான். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இப்போ இதை பார்க்கும், அடுத்து ஏ சிங்கிள். ஏன்னா நீ ஏ டிக்ளேர் பண்ண, அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் நீ தலைகீழாக பண்ணினா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் அந்த தேர்ட் எக்ஸாம்பிளாக காமிக்காங்க பாரு. ஃபஸ்ட்டே console.logல நேம்னு எழுதிட்டாங்க. நேம்னு எழுதுனா அதுக்கு தெரியுமா இந்த இடத்துல எங்கேயா நீ கொடுத்துருக்கியா? கொடுக்கல. ஆனால் இங்கே முக்குள் நட்டியான்னு இங்கே கொடுத்துருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? ரெஃபரன்ஸ் எரர் கேனாட் ஆக்சஸ் நேம். ஏன்னா அது நேமும் ஒன்று இல்லை அப்படின்னு தான் அது சொல்லும். அதுக்கு தெரியாது மேலே என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு தான் கீழே வரும். கீழே அதை பார்க்கவே பார்க்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஹோஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வேற புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? லைக் எதுவும் குழம்புதா உங்களுக்கு? சரி, ரைட், ஓகே. அதே கான்செப்ட் தான். மேலே நேம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீ பண்ணது எதுக்குள்ளே பண்ணிங்க? ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணிங்க. ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன? FUN ஃபன். அதை நீ கால் பண்ணாலும் அதே ஆன்சர் தான், அன்டிஃபைன் தான். நேமுங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். சிம்பிள். அந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங் வித் லெட். இதுக்கு முன்னாடி எதில் பார்த்தோம்? லெட்டில் தான் பார்த்தோமா? அதே எக்ஸாம்பிள் தான். ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, சேம் அதே வித் காஸ்ட் console.log நேம் லெட்லேயும் நீ கான்ஸ்ட்லேயும் என்ன கொடுத்தாலும் அதே ரெஃபரன்ஸ் எரர் தான் வரும். நேம் இஸ் நாட் டிஃபைன். ஃபார் த வேர் கீவேர்ட் we accept the output of the log to be undefined. However, since the ES6 let doesn't take kindly on us using undeclared variables, the interpreter explicitly splits out a reference error. This ensures that we always declare our variable first. ஸோ இதனால தான் வேரியபிளை ஃபஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ரெஃபரன்ஸ் எரர் காண்டி. ஓகேவா? அந்த ES6ன்னு சொல்கிறாங்களே அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் அது எங்கே படிப்பீங்கன்னா பேக்எண்டில் ரொம்ப படிப்பீங்க. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஆனால் குழப்பி அடிக்கும். பேக்எண்டு படிச்சிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்டே மரணமாயிடும், அந்தளவுக்கு அது குழப்பம். பட் லேர்ன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வேட்டையாடுற மாதிரியே ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே கனெக்ஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தா அது நான் என்னென்னு இப்போ சொல்ல வரல, நான் சொன்னால் குழம்பிடுவீங்க. அதனால் அது ஒரு பெரிய கான்செப்ட். அதுபடி பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங் வித் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? காலிங் பிஃபோர் டிக்ளரேஷன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? ஃபங்க்ஷன் டிக்ளரிங்கை கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? we try to access it before the assignment on error will occur as only declarations are hosted. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கோடு வந்து எப்படி வரும் அப்படின்னா 1 by 1 பார்த்துட்டு வரும். இப்படி தான் பார்த்துட்டு வரும். ஸோ வந்தோடனே பார்த்தா டக்குன்னு ஃபங்க்ஷன் காலிங் இருக்குது. அதோட டெஃபினிஷன் எங்கன்னு மேலே போய் தேடிட்டு இருக்கும். மேலே ஒன்றுமே இல்லை, ஏன்னா அது கீழே கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ்மேட்சாக கொடுத்தாலும் அதே ஃபங்க்ஷன் இஸ் ஹாஸ்டட். அதாவது நீங்கள் தப்பாக அலைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுது. ஹாஸ்டட்னா என்ன? ஹாஸ்டிங் அப்படின்னா கரெக்டாக பண்ணிட்டு போகிறோம், ஹாஸ்டட்னா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இட் பிஹேவ் சிமிலர் டு லெட் when it comes to hosting. A function as a whole can also be hosted and we can call it before the declaration. Before declare பண்ணால் ஃபங்க்ஷன் இஸ் ஹாஸ்டட், அதாவது ஒரு பிளாக்கான நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை மேலே வச்சுட்டு கீழே தான் கால் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே தான் ஃபங்க்ஷனை மேலே கால் பண்ணியிருக்காங்க, ரைட். ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கீழே பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே உள்ள கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நேமை ஃபஸ்ட்டே ஜென்ரேட் பண்ணி கன்சோல் பண்ணலாம். இது என்னதான் கரெக்டாக இருந்தாலும் அது இருக்கிறது இடம் எங்கே இருக்குது? ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது.
இதுக்குள்ளே இருக்கும்போது இதை நீ மேலே வச்சா மட்டும்தான் இந்த இதே ஆக்சஸ் ஆகும். இல்லைனா இதை நீ இங்கே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டே கால் பண்ணிட்டேன். அதனால் டைப் எரர் அதாவது ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் கால் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லுது. ஃபங்க்ஷனே அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கோடு இப்படி தான் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஏதாவது கோட் டெக்ளேர் பண்ணியிருக்கீங்கன்னா டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா எரர் காமிக்கும். இந்த கான்செப்ட் தான், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே லெட் அஸ் see some examples. ஸோ இதை வரை பார்த்தது புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி இருந்திருக்கும், ஆனால் கரெக்டாக பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம், சரி, 2 பேருக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கேன். நாளைக்கு செஷன் இருக்காதுன்னு நினைக்கேன், பிகாஸ் ஹாலிடே தானே. ஸோ வெனஸ்டே ப்ளீஸ் நீங்கள் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ முடியுதா இருக்கா இல்லையாங்கிறத குரூப்பில் டக்குன்னு போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. இருந்தாலும் குரூப்பில் ஒன்ஸ் மோர் போட்டுருங்க, இந்த டேயில் முடியுது. இல்லை இந்த மாதிரி லிங்க் ஜென்ரேட் ஆகும்ல, இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னா அப்படி உடனே ஏதாவது இன்றைக்கி லிங்க் கிளாஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க, ரைட்டா? ஸோ நீங்கள் ஒரு நல்ல கான்செப்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெக்கார்டிங்கில் பார்க்குற மாதிரி ஆகிட்டு. பட் எனிவே ஓகே, டவுட்ஸ்னால் கேளுங்க, நான் மைண்டப் ஆகிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம்